الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய பெருமைகளால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கக்கூடிய ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல மனிதர்களை படைத்து அல்லாஹ் மனிதனுக்கு உலகத்தில் வாழ்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் குறிப்பாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு பொருளாதாரம் என்பது மிக அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. இந்த உலகத்தை எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் நம்முடைய எந்த ஒரு தேவையை பூர்த்தி செய்வதாக இருந்தாலும் அதற்கு பொருளாதாரம் ஒரு அத்தியாவசிய தேவையான ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
இஸ்லாமிய மார்க்கம் பொருளாதாரத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்தி குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் கூட அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டும் போது தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால் நீங்க அல்லாஹ்வுடைய அருளை தேடி நீங்க பயணிக்க செய்யலாம். அல்லாஹ் ஜும்மாவுடைய தினத்தில் அந்த தொழுகைக்கு முன்னால் நீங்க அல்லாஹ்வுடைய அருளை தேடி போங்க. ஏன்னா ஜும்மாவுக்கு சிறிது நேரம் நம்ம வாங்க சொன்னதிலிருந்து நம்ம வியாபாரம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகை முடிஞ்சுட்டு சொன்னா நீங்க வியாபாரம் பண்ணுங்க செய்யலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டார். அப்படி பொருளாதாரத்தை திரட்டுவதற்கும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்துல பார்க்கிறோம், நாம எவ்வளவுதான் பொருளாதாரத்தை திரட்டினாலும் இன்னைக்கு அந்த பொருளாதாரம் நம்முடைய முழு தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு அது போதுமானதாக இருக்கின்றதா என்று சொன்னால் பல பேருக்கு என்ன செய்ய எவ்வளவுதான் பொருளாதாரத்தை திரட்டினாலும் இது எனக்கு போதுமானதாக இல்லை என்று பல பேர் குழம்பக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவராக இருந்தாலும் அவரும் இந்த மாதிரி என்ன செய்வாரு பேசக்கூடியதை பார்க்கிறோம். பல லட்சங்கள் மாதம் சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தாலும் என்ன செய்ய எனக்கு வரவும் செலவும் சரியாக இருக்குது, இன்னும் எனக்கு பொருளாதாரம் அதிகமாக தேவைப்படுகிறது என்று பொருளாதார விஷயத்துல ஒரு அதிருப்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுவதை பார்க்கிறோம். இது எதனால ஏற்படுது என்று சொன்னால் நாம அல்லாஹ்விடத்துல பொருளாதாரத்தை கேட்டு துவா செய்கின்றோம். பொருளாதாரத்தை அதிகமாக தான் என்று செய்கிறோம், துவா செய்கிறோம். ஆனால் நாம் அல்லாஹ்விடத்துல எதை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினாங்க. பொருளாதாரம் சம்பந்தமா அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது இறைவா என்னுடைய பொருளாதாரத்துல நீ பரக்கத் செய்வாயாக. பரக்கத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மறைமுகமான ஒரு நம்முடைய கணக்கெல்லாம் தோற்று போகக்கூடிய, நம்முடைய மூளையெல்லாம் தோற்று போகக்கூடிய அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் தான் பரக்கத் என்று சொல்லப்படும். அப்ப அந்த பரக்கத்திற்காக அல்லாஹ்விடத்துல இன்னைக்கு நாம துஆ செய்யணும்னு சொன்னா பெரும்பாலான மக்கள் அல்லாஹ்விடத்துல பொருளாதாரத்துக்காக பிரார்த்தனை செய்யறோம். நல்ல அதிகமான பொருளாதாரத்தை கொடு, மாத லட்சக்கணக்கில் நான் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு தான் துஆ கேட்கிறோம். ஆனா அந்த பொருளாதாரத்தை ஏவா நீ பரக்கத் செய்வாயாக, உன்னுடைய மறைமுகமான அருளை நீ செலுத்துவாயாக என்று யாராவது பிரார்த்தனை செய்யறோம்னு கேட்ட அந்த வழக்கம் நம்மிடத்தில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்விடத்துல பரக்கத்துக்காக துஆ செய்யறத நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்க்கிறோம். பரக்கத்னா என்ன? நீங்க நம்ம பரக்கத் என்று சொன்னா எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? பரக்கத்னா அதிகமாக இருந்தால் பரக்கத்து நினைக்கிறோம். இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்லயோ வேற ஏதோ விசேஷ வீட்டுல நிறைய சாப்பாடு இருந்தா எப்படி பேசுவோம்? சாப்பாடு பரக்கத்தா இருக்குது, எல்லாருக்கும் போதுமானதா இருக்கு. பரக்கத்து என்று சொன்னா நிறைய இருப்பதுதான் பரக்கத்து நினைக்கிறோம். ஆனா பரக்கத்து அது நிறைய இருப்பது பரக்கத்து கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, பரக்கத்து என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மறைமுகமான ஒரு அருள் குறைவாக தான் இருக்கும். அந்த குறைவான பொருளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி அதுல மீதம் இருக்கும். அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் இருக்கும். நம்முடைய மூளையில நம்முடைய கணக்கெல்லாம் போட்டு போய்விடும். நம்மளால கணக்கு பார்த்து சிந்திக்க முடியாது, எப்படி இது நிறைவேறிச்சு என்ற நம்முடைய சிந்தனை தோற்று போகக்கூடிய இருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்து. அப்ப அந்த பரக்கத்தை நம்ம அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பிரார்த்தனை செய்யணும். நீங்க நம்ம பார்க்கிறோம் சமூகத்துல இன்னைக்கு ஒரு 15,000 ஒரு 20,000 சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க குடும்பத்துல தேவையெல்லாம் பூர்த்தி செய்து என்ன செய்வாங்க, கடன் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பாரு. ஆனா வெளியே விசாரிச்சு பார்த்தா அவருக்கு கடன் இருக்கும். அவருக்கு என்ன பொருளாதாரத்துல அந்த அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு பொருளாதார கட்டுப்பாடு இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் இருந்தா அதுல நம்ம பரக்கத் இல்லை என்பதை நினைச்சணும், புரிந்து கொள்ளணும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க பொருளாதாரத்துல அல்லாஹ்விடத்துல துஆ செய்யும்போது இறைவா என்னுடைய பொருளாதாரத்தை நீ பரக்கத் செய், உன்னுடைய மறைமுகமான அருளை நீ செலுத்தி என்று துஆ செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்கள் நபி தோழர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை எனக்காக நீங்க துஆ செய்யுங்க என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர்களுக்கு பரக்கத்துக்காக துஆ செய்யறதை நம்ம பார்க்கிறோம். எந்தெந்த சந்தர்ப்பத்தினால ரசூலுல்லாஹ் நமக்கு இந்த துஆ கற்றுத்தரான்னு பார்த்தா திருமண துஆவை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கை எப்போது போகும்னு சொன்னா அவனுடைய திருமணத்திற்கு பின்புதான்.
அவன் என்ன செய்யணும் சம்பாதிக்கிறான். எப்போ அவன் முழுமையா வாழ்க்கை அடைவான்னு சொன்ன, அவனுக்கு திருமணமாகி அவனுக்கு மனைவி வந்தோடனே, அவனுக்கு பிள்ளைகள் வந்தோடனே அவனுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாகுது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பமாகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்துக்காக ஒரு துஆவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். என்ன துஆ? திருமண துஆ பார்த்தீங்கன்னு சொன்னா, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனஹுமா ஃபீ கைர். திருமண துஆவை ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி கற்றுத்தராங்க? பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத் செய்வானாக. எப்போ திருமணத்தின் போது மணமக்களை வாழ்த்தக்கூடிய துஆ என்ன? உங்களுடைய இருவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத் செய்வானாக. பரக்கத்திற்காக தான் ரசூலுல்லாஹ் செய்தாங்க, துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கை திருமணத்தின் போது ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாகுது. அவனுக்கு மனைவி பிள்ளைகள் என்று வந்தவனே அவனுக்கு பொருளாதாரத்துடைய தேவை அதிகமாகுது. அதனால திருமணத்தின் போது மணமக்களை வாழ்க்கை ரசூலுல்லாஹ் எப்படி துஆ செய்ய சொல்லி கொடுத்தாங்க? பாரக்கல்லாஹ், உங்களுக்கு உங்களுடைய இருவரது வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆனா நீங்க அந்த துஆ விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் திருமணத்துக்கு அப்படி ஒரு அழகான சுருக்கமான பரக்கத்துக்காக துஆவை திருமணத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த துஆவை நீ திருமணத்தில் ஓதுறாங்க. நீ தௌஹீத் வட்டாரங்களை தௌஹீத் பேசக்கூடிய மக்கள் இந்த துஆவை ஓதுறாங்க. ஆனா மற்ற மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இந்த துஆ விட்டுட்டு அலிஃப் பைனஹுமா என்று ரசூலுல்லாஹ் காட்டி தராத, ஆதம் ஹவ்வாவை கொண்டு அல்லாஹ் உங்களை வாழ செய்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத விதத்தான துஆவை நீங்க திருமணத்துல ஓதக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தின் போது கூட மணமக்களை வாழ்த்தும் போது அவங்களுக்காக, அவங்களுடைய பரக்கத்திற்காக, அபிவிருத்திக்காக நீங்க துஆ செய்கின்ற ஒரு அற்புதமான பரக்கத்திற்கான துஆவை ரசூலுல்லாஹ் கற்றுத் தருவதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம்ம ஸலவாத் ஓதுறோம். குறிப்பா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக நம்ம ஸலவாத் ஓதுறோம். இந்த ஸலவாத்துல கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்துக்காக துஆ செய்றோம். எப்படி துஆ செய்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் ஓத முதல் பாதியில லேவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி நீ அருள் புரிந்தாயோ அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் புரிவாயாக. அதே தொடர்ந்து அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த, லேவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எப்படி பரக்கத் செய்தாயோ அதே போன்று எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக. இப்ராஹிம் நபிக்காக பரக்கத் செய்தானா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இறைவன் எப்படி பரக்கத் செய்தாயோ அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத் செய்யணும் நினைக்கிறோம். ஸலவாத்துல கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரக்கத் செய்யி. யாருக்கு பரக்கத் செய்தபடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி பரக்கத் செய்தாயோ இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் எப்படி எல்லாம் பரக்கத் செய்தான் பார்க்கணுமா இல்லையா? வரலாறுகள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் எப்படி பரக்கத் செய்தான். இன்னைக்கு ஜம்சம் தண்ணீர் பார்க்கணுமா இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாகத்தால் தவிக்கின்ற போது அந்த பாலைவன மண்டலத்து பீருட்டி வந்தது. அந்த ஜம்சம் தண்ணீர் இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கமா நகருடைய அனைத்து மக்களுடைய தாகத்தை தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதோடு மட்டுமில்லாமல் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் அந்த தண்ணீர் செய்யறாங்க. இன்னைக்கு உலகத்துடைய பல நாடுகளுக்கு கொண்டு போறாங்க. இன்னைக்கு வரை அந்த தண்ணீர் பற்றாம வந்து கொண்டு இருக்குது. எதனால? அல்லாஹ் செய்த அந்த பரக்கத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் இந்த பரக்கத்துன்னு சொல்லக்கூடிய மறைமுகமான அருளை எப்படி அல்லாஹ் பொழிந்தானோ அதே போன்று இறைவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத் செய்வாய் என்று நினைக்கிறோம். ஸலவாத்தின் போது நம்ம பரக்கத்துக்காக துஆ செய்யணும். அப்ப அந்த பரக்கத்துக்காக நம்ம அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்யணும். நம்முடைய அறிவுகளை கொண்டு போறோம். அல்லாஹ் மிக குறைவான பொருளாதாரத்துல 5000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்க கூட 50,000 சம்பளம் வாங்கினா இந்த அளவுக்கு நம்முடைய தேவை பூர்த்தி ஆகுமோ 5000 ரூபாய் சம்பளத்துல அல்லாஹ் பூர்த்தியாக்குவோம். அதுதான் அல்லாஹ்வுடைய அந்த மறைமுகமான அருள். அதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்காக பரக்கத்துக்காக துஆ செய்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க,
ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப என்னுடைய தாயார் உம்மு சலைம் என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகன் அனஸ் உங்களுடைய சேவகன் உங்களுக்காக பணிவிடை செய்யறான, இந்த அனஸுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க என்று செய்றாங்க. உம்மு சுலைம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செய்றாங்க, சுருக்கமா ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, யாருக்கு அனஸுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் குழந்தைகளையும் வழங்குவானே என்று சொல்லிவிட்டு வ பாரிக் லஹு ஃபீமா அதைத, அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கியவற்றில் அல்லாஹ் இந்த அனஸுக்கு என்ன செல்வத்தை வழங்குகிறானோ அந்த செல்வத்துல பரக்கத் அல்லாஹ் செய்வானாக. செல்வம் வழங்குறது நம்ம இன்னைக்கு பல செல்வங்களை பார்த்து நம்ம போராமப்படுறோம், அவருக்கு அவ்வளவு அதிகமான பொருளாதாரம் இருக்குதே என்று நம்ம நினைச்சு ஏற்கிறோம். பொருளாதாரம் அதிகமாக வழங்குவது அல்லாஹ்வுடைய அருள் கிடையாது. பொருளாதாரத்தை அல்லாஹ் வழங்கி அதில் பரக்கத் செய்யணும், அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் இருக்கணும். அதனால அனஸுடைய தாயார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்ட போது எப்படி ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்றாங்க, வா பாரிக் லஹு ஃபீமா அதைத, இறைவா அனஸுக்கு வழங்கியவற்றில் அவருக்கு வழங்கக்கூடிய பொருளாதாரத்தில் நீ பரக்கத் செய்வாயாக என்ன செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மற்றொரு சந்தர்ப்பத்துல அப்துல்லா இப்னு பிஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்து சாப்பிடுவதற்காக போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, விருந்து சாப்பிட்ட உடனே அப்ப அந்த நபித்தோழருடைய தந்தை கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குதிரையுடைய அந்த வாளை பிடித்துக் கொண்டு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்காக துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹ் அவருடைய வீட்டுல விருந்து சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் கிளம்புறாங்க. கிளம்பும்போது கேட்கிறாங்க, குதிரையுடைய வாளை பிடித்துக் கொண்டு அந்த நபித்தோழருடைய தந்தை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்காக அல்லாஹ்வுக்கு துஆ செய்யுங்க. நீங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் செய்த துஆ என்ன, அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீமா ரஸக்தஹு, இறைவா இவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து இறைவா நீ பரக்கத் செய்வாயாக. துஆ செய்யுமாறு நபித்தோழர்கள் கேட்கும் போதுதான் ரசூலுல்லாஹ் செய்த துஆ என்ன, இறைவா இவர்களுக்கு வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து இவர்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று செய்வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நாம இந்த பரக்கத்துக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும். இன்னைக்கு நாம நன்மையில் பல பேர் நம்ம எவ்வளவுதான் பொருளாதாரத்தை சம்பாதித்தாலும் மாசம் முடிவுல பார்த்தா பட்ஜெட்ல கொடுத்துருது, நம்முடைய தேவை பூர்த்தி ஆகல, இன்னும் ஒரு 10,000 ரூபாய் நமக்கு சம்பளம் கிடைச்சா நம்ம நல்லா இருப்பேன் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். நம்ம எவ்வளவுதான் பொருளாதாரம் வந்தாலும் கூட நமக்கு அது மனநிறைவை தரல, நமக்கு அது தன்னிறைவை ஏற்படுத்தலன்னு சொன்னா நாம் நம்முடைய பொருளாதாரத்துல அல்லாஹ்வுடைய இந்த பரக்கத்துல மறைமுகமான அருள் இல்லை என்பதை நாம் என்ன செய்யணும், நாம புரிந்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்றாங்க. மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. மக்காவிலிருந்து நபி தோழர்கள் குறைசூழ ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. அவர்களுக்கு வீடு கிடையாது, தன்னுடைய வீடுகளை விட்டுட்டு போறாங்க, தங்களுடைய பொருளாதாரங்களை விட்டுட்டு போறாங்க, சொத்து பத்துகளை விட்டுட்டு போறாங்க. மிக மன வருத்தத்துல வாழ்க்கையில மிக ஒரு கஷ்டமான அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கடினமான பகுதி என்ன, ஹிஜ்ரத் செய்றாங்க. மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு மதீனாவை நோக்கி ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்றாங்க. இப்படி இது எவ்வளவு மன வருத்தம் இருக்கும். இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போறப்ப சொந்த ஊரை விட்டு ஒருத்தன் போறது வாழ்க்கையில ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக இங்க திருப்பி வர முடியாது என்று சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டு போறாங்கன்னு சொன்னா அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும், வருத்தப்பட்டிருக்கும். நபி தோழர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆவை நம்ம பார்க்கிறோம். இந்த துஆ செய்றாங்க, இறைவா அல்லாஹும்ம அஜ்அல் பில் மதீனத்தி லீஃபை மா ஜஅல்த, கேக்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா நீ மக்காவில் ஏற்படுத்திய பரக்கத்தை போன்று 2 மடங்கு நீ மதீனாவில் எங்களுக்கு நீ பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. நீ கஷ்டப்பட்டு போறாங்க, பொருளாதாரத்தை இழந்துட்டு போறாங்க, வீடு வாசல்களை இழந்துட்டு போறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ்விடத்துல என்ன துஆ செய்ய வேண்டும், எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தராங்க. எப்படி இறைவா மக்காவிற்கு எப்படி நீ பரக்கத் செய்தாயோ அது போன்று 2 மடங்கு நீ மதீனாவிற்கு நீ பரக்கத் செய். மதீனா வாசிகளுடைய அந்த பாசனத்துல நீ பரக்கத் செய்வாயாக என்று செய்றாங்க. அந்த நபி தோழர்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல துஆ செய்றாங்க, பரக்கத்துக்காக துஆ செய்றாங்க. ரசூலுல்லாஹ் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாங்க.
பொருளாதாரம் அதிகமாக இருப்பது நமக்கு தண்ணீரை ஏற்படுத்தாது. பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் இருக்குமே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தண்ணீரை ஏற்படுத்தும். இந்த பொருளாதாரத்துல பறக்கத்து இல்லாத காரணத்தினால தானங்க நீங்க பொருளாதார மோசடியில் மனிதன் ஈடுபடுறதுக்கு என்ன காரணம்? அவனுக்கு பொருளாதாரம் இருக்கிறது இருந்தால் அடுத்தவர்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறான், அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்துல மோசடி செய்யறான், அடுத்தவர்கள் நிலத்தை நீக்கி ஆக்கிரமிப்பு செய்யறான். இப்படி பொருளாதார மோசடியில் மனிதன் ஈடுபடுவதற்கு காரணம் என்ன? அவனுடைய பொருளாதாரத்துல பறக்கத்து இல்லாம போயிடுச்சு. அவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் என்ன செய்யல, அவனுடைய தேவைகள் பூர்த்தி ஆகல. அதனால ரசூலுல்லாஹ் மிக அழகாக தெரிந்து கொண்டு எங்களுக்கு பொருளாதாரத்தை வழங்குவாயா என்று ரசூலுல்லாஹ் கேட்காம மக்காவில் குடியிருக்கிறதுக்கு நீ பறக்கச் செய்தாயா பொருளாதாரத்துல, அதே போன்று 2 மடங்கு இறைவா எங்களுக்கு நீ பொருளாதாரத்துல பறக்கச் செய்ய என்ன செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய அந்த நேரத்துல துஆ செய்ததை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு நபி தோழருடைய கடனை எப்படி ரசூலுல்லாஹ் தன்னுடைய துஆவின் மூலமாக பறக்கத்தின் மூலமாக போக்கினார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு நபி தோழர் ஜாபிர் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவருடைய தந்தை என்ன செய்யறாங்கன்னா கடன் இருந்த நிலையில மரணிச்சுட்டு போயிட்டாங்க. யாரு? ஜாபிர் பின் அப்துல்லா என்ற நபி தோழருடைய தந்தை கடன் வைத்திருக்கக்கூடிய நிலையில மரணிச்சுட்டாங்க. அப்ப அவருடைய கடனை அடைப்பதற்கு அவருடைய பொருளாதாரம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு பேரிச்சை தோட்டம் இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஜாபிர் பின் அப்துல்லா முறையிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி என்னுடைய தந்தை என்ன செஞ்சுட்டாங்க, கடன் வைத்த நிலையில மரணிச்சுட்டாங்க, என்னிடத்துல ஒரே ஒரு தோட்டம் தான் இருக்குது, அந்த தோட்டத்துல குறைவான பேரிச்ச பழங்கள் தான் இருக்குது, நான் இப்ப என்ன செய்ய, எப்படி அந்த கடன்காரர்கள் எனக்கு மிகுந்த நெருக்கடியை கொடுக்குறாங்க, நான் என்ன செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க உங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரிச்ச கனிகளை என்ன செய்யுங்க, அந்த கடன்காரர்களுக்கு கொடுத்துருங்க, மீதம் உள்ள கடனை நீங்க தள்ளுபடி செய்யுமாறு நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. மீதம் உள்ள கடனை நீங்க தள்ளுபடி செஞ்சிருக்கோம், இருக்க பேரிச்ச பழத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்க, நீங்க போங்க என்று கடன்காரன் சொல்லுங்க என்ன செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த நபி தோழர் கடன்காரன் சொல்றாங்க, இந்த மாதிரிங்க பேரிச்ச தோட்டத்துல பேரிச்ச கனிகள் இருக்குது, அதை நீங்க எடுத்துக்கொண்டு மீதி கடன் இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுக்காக நீங்க தள்ளுபடி செஞ்சுங்க, நீங்க வாப்பா மன்னிச்சு விட்டுட்டு அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அந்த கடன்காரர்கள் மன்னிக்க மறுக்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. எங்களுக்கு முழுமையா கடனை அடைக்கணும், இந்த தோட்டத்தில் கூடிய அந்த பேரிச்ச கனிகள் இது காணாது, வாப்பா வாங்கிய கடனுக்கு இந்த பேரிச்ச மரம் ரொம்ப குறைவாக இருக்குது, எங்களுக்கு முழுமையாக கடனை அடைக்க வேண்டும் நினைக்கிறாங்க. அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கோரிக்கை நிராகரிக்கிறாங்க. மறுபடியும் என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜாபிர் பின் அப்துல்லா முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய கோரிக்கை அவங்க ஏற்றுக்கொள்ளல, முழுமையாக கடனை தருமாறு கேட்கிறாங்க, ஆனா என்னுடைய தோட்டத்திலே குறைவான பேரிச்ச பழங்கள் தான் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, நீ போ, நான் காலையில உன்னுடைய பேரிச்ச தோட்டத்துக்கு வரேன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபி தோழரை அனுப்பி வைக்கிறாங்க. மறுநாள் காலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரிச்ச மரங்களை சுற்றி வந்து அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. என்ன துஆ செய்றீவா, இவருக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று பரக்கத்துக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க. துஆ செய்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்போ இவருடைய கடனை அட என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த நபி தோழர் அந்த பேரிச்ச கனிகளை பறித்து கடன்காரர்களுக்கு கொடுக்கின்றார். கொடுத்து அவருடைய கடன் முழுவதுமாக அவர்களுக்கு எந்த அளவுக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கடனை அந்த பேரிச்ச கனிகளை கொடுத்து அடைத்து விட்டு மறுபடி தோட்டத்தை பார்க்கிறாங்க, இன்னமும் பேரிச்ச மரங்கள் இருக்கின்றது. இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் செய்றாங்க, இதற்காக தான் துஆ செய்றாங்க. நாம நினைக்கிற நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் நம்முடைய குடும்பத்துக்கு எப்படி இது தேவையாக இருக்கும், இது ரொம்ப குறைவாக இருக்குது, மாசம் 10,000 12,000 சம்பளம் தானே வாங்குறேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, மாசம் வீட்டு வாடகை இருக்குது, கரண்ட் பில்லு கட்டணுமே, இதுல இறைவா எப்படி என்னுடைய தேவை பூர்த்தியாகும், இறைவா எனக்கு அவனை போன்று லட்சக்கணக்கில் இறைவா எனக்கு வருமானத்தை தா என்று நம்ம துஆ செய்யறோமா இல்லையா? நாம நினைக்கிறோம் இது குறைவான சம்பளம், இதுல நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நாடினால் நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அல்லாஹ் மீதம் வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், பரக்கத் செய்வான், மறைமுகமான அருள் செய்வான். அதனால அல்லாஹ்விடத்துல நீங்கள் பொருளாதாரத்துக்காக பரக்கத்துக்காக துஆ செய்யுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டார்கள்.
ஆட்டுல பறக்கத்து இருக்குங்க. நீங்க உலகத்துல நம்ம கண் கூடாக பார்க்கக்கூடிய நம் கண் முன்னாடி அல்லாஹ் நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டுல பறக்கத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு நபி தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒட்டகம் கட்டி போடக்கூடிய இடத்துல நாங்கள் தொழுது கொள்ளட்டுமா அப்படின்னு செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டு வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒட்டகம் கட்டி போடக்கூடிய இடத்துல தொழாதீங்க, அது சைத்தான் ஆகும்னு சொல்லிவிட்டு ஆடுகள் வளர்க்கக்கூடிய அந்த ஆட்டு கொட்டையை நீங்க கொடுங்க, அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குது, ஆட்டுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குன்னு செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒட்டகம் வைத்திருப்போருக்கு அதுல பெருமை இருக்குது. ஒட்டகத்தை வைத்து செய்யும், அதை வச்சு பெருமை எடுத்துக் கொள்ளலாம். என்னிடத்துல ரொம்ப விலை உயர்ந்த ஒட்டகம் இருக்குது என்று பெருமை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு, ஆனால் ஆட்டில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குது என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை குறித்து சொல்லி காட்டுறாங்க. நீங்க உலகத்துல பாக்குறோம் இல்லையா, நீங்க ஆடுகளை நம்ம எப்படி பாக்குறோம், மந்தை மந்தையா கூட்டம் கூட்டமாக நீங்க ஆடுகளை நம்ம பாக்குறோமா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள்கள். நீ உலகத்திலே அதிகமாக கொல்லப்படக்கூடிய பிராணி எது? ஆடு தானே. நீ உலகம் முழுக்க கசாப்பு கடைகள்ல ஒரு நாள் அறுக்கப்படக்கூடிய ஆடுகளுடைய எண்ணிக்கை என்ன? பல கோடிக்கணக்கான ஆடுகள் அன்றாடம் மனிதனுடைய உணவு தேவைக்காக அறுக்கப்படுது உலகம் முழுவதிலும். ஆனா ஆட்டுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குதா? நம்முடைய கணக்கு மூளையுடைய கணங்களால் தோற்று போயிடும். ஆடுகளை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்பட்ட போதிலும் கூட ஆடுகளை மந்தை மந்தைகளாக பார்க்க முடியும். ஆடு எப்படி குட்டி போடும்? பண்ணி குட்டி போட்ட மாதிரி ஆடு குட்டி போடுமா? ஒரு ஆடு ஒரு நேரத்துல அதிகபட்சமா ஒரு குட்டி தான் போடும். அது மனிதன் எப்படி 10 மாத காலங்கள் சுமக்கின்றானோ அதே போன்று ஆடு செய்து 10 மாத காலம் ஒரு குட்டியை போடுவதுக்கு எடுத்துக் கொள்ளுது. ஆனா அப்படிப்பட்ட நிலை இருந்த போதும் கூட ஆடுகளை எல்லாம் மந்தை மந்தையாக நீங்க நம்ம பார்க்கிறோமே. நீங்க கோழிகள் கூட, பிராய்லர் கோழி கூட இன்னைக்கு செயற்கையாக கருத்தரிக்க வச்சு நீங்க அதை உண்டாக்குற லட்சக்கணக்கில் ஆடை அப்படி உருவாக்க முடியுமா? நீ கோழி மட்டும் என்ன செய்ய கரண்ட்ல நீங்க அடைகாத்து இன்னைக்கு தேவையான பிராய்லர் கோழிகளை உருவாக்குறான். ஆனா ஆட்டை அப்படி உருவாக்க முடியுமா? இப்போ ஒரு ஆடு ஒரு குட்டி போடுவது 10 மாத காலங்கள் ஆகும். ஆனா அப்படி ஆட்டை நீ உலகத்துல மந்தை மந்தையாக பார்க்கிறோமே. சிங்கம் புலி அப்படி கூட்டம் கூட்டமா பார்க்க முடியுமா? சிங்கத்தை யாராவது வேட்டையாட முடியுமா? புலியை யாரையாவது வேட்டையாட முடியுமா? ஆனா நீ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த புலிகளுடைய எண்ணிக்கை எண்ணி சொல்லிடுவான். அவ்வளவுதான் நீங்க எண்ணிக்கை. ஆனா ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான ஆடுகள் கொல்லப்படுது. ஆனா ஆடுகளை நம்ம எப்படி பார்க்கிறோம்? மந்தைகளாக கூட்டம் கூட்டமாக பார்க்கிறோம்னு சொன்னா இதுதான் மனிதனுடைய அந்த சிந்தனை தோற்று போகக்கூடிய இடம். எந்த விஞ்ஞானியாவது இந்த உலகத்தில் நவீன விஞ்ஞான காலத்துல இதற்கு ஒரு பதில சொல்ல முடியுமா? எவனாலே பதில் சொல்ல முடியாது. தோற்று போயிடும் கூட. அப்போ ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் அறுக்கப்படுது. நான் எப்படி உருவாகுது? அதுதான் இந்த பரக்கத்து என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆட்டில் பரக்கத்து இருக்குது. ஆடுகள் கட்டக்கூடிய இடத்துல நீங்க தொழுங்க நினைச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறது பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட அந்த பரக்கத்தை அந்த முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்கிறார். நாம் அதை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்னைக்கு பொருளாதாரத்தின் மீது பேராசை கொண்டு பொருளாதாரத்தை திரட்டுவதில் மட்டும்தான் முழு கவனத்தை கொடுக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு இந்த மறைமுகமான அருளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். சொல்லி காட்டார். எப்படி சொல்றாங்க? ஒருமுறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க எப்ப சாப்பிடுவதாக இருந்தாலும் ஒரு ஏழை என்ன செய்வாங்க, தன்னோடு உட்கார வைத்து அவரோடு சேர்ந்துதான் சாப்பிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல இப்னு உமர்ல ஒருவரை அழைத்துட்டு வராங்க விருந்துக்காக. அவர் யாருன்னா ஒரு முஸ்லீம் கிடையாது. அவர் ஒரு காஃபிரா நிராகரிப்பாளராக இருக்கிறாரு. இப்போ அவரும் இப்னு உமர் சேர்ந்து செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சு அவர் பார்க்க வைக்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த நபிக்குள்ள கூப்பிட்டு சொல்ல, அடுத்து அதிகமாக சாப்பிடான்னு சொல்லிட்டு ஏன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இறை நம்பிக்கையாளர் ஒரு மூமின் ஒரு குடலில் சாப்பிடக்கூடியவனாக இருக்கான். ஒரு இறை மறுப்பாளன் ஒரு காஃபிர் 7 குடல்ல சாப்பிடுறான். அல்லாஹ் மூமினுக்கு செய்த பரக்கத் அருள் என்ன? ஒரு குடல்ல சாப்பிடுறான். ஒரு குடல்ல குறைவாக சாப்பிட்டாலே என்ன செஞ்சிடும்? அவனுக்கு வயிறு நிரம்பிடும். அப்படிப்பட்ட ஒரு மறைமுகமான அருள் பரக்கத்தை அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர் கொடுத்திருக்கிறான். என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டுக்கிறேன். சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்ட போதனை என்ன? உங்களுடைய ஒருவருடைய உணவு 2 பேருக்கு போதுமானது.
நம்ம ஒருத்தர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்குத அது முஸ்லீமாக நம்ம எந்த 2 பேர் சாப்பிட்டு கொள்ளலாம், 2 பேருடைய வயிறு சொல்லி காட்டாங்க. அப்படிப்பட்ட பரக்கத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு கொடுத்துருக்கான், வணங்கி இருக்கிறான். பார்க்கணுமா இல்லையா? பல முஸ்லீம்களுடைய குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். முஸ்லீம் அல்லாத எடுத்துக்கொண்ட அவர்கள் குடும்பத்துல அனைவருமே வேலைக்கு செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க அம்மா ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, அவங்களுடைய அப்பா ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய, கணவன் மனைவி வேலைக்கு போவாங்க, பிள்ளைகள் வேலைக்கு செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படி அவங்க குடும்பத்துல பல பேர் வேலை செய்வாங்க. ஆனா பல முஸ்லீமுடைய குடும்பத்துல பார்க்கலாம், அம்மா அப்பா பிள்ளைங்க இருக்கும், அண்ணன் தங்கச்சி தான் இருக்கும், ஒருத்தர் மட்டும் வெளிநாட்டு வேலை பார்ப்பாரு. பாத்தீங்களா, மாசம் 15,000 20,000 அனுப்பக்கூடியவங்களா இருப்பாரு. சொந்த வீடு கடன் இருக்காது, 2 பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சொந்தமாக பல பேருக்கு சொந்த வீடு இருக்காது, சொந்தமாக வீட்டை கட்டி இருக்கிறாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய குறைவான வருமானமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருளத்தை பரக்கத்தை அவருக்கு இருக்குது. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். அப்படிப்பட்ட பரக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கிறான் என்பதை உணர்ந்து இந்த பரக்கத்துக்காக அல்லாஹ் படுத்துறவங்க அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். அந்த பரக்கத்தை பெறக்கூடிய வழி என்ன என்று ரசூல் நினைச்சிருக்கிறாங்க, நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். அது என்ன என்பதை இரண்டாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்திலிருந்து அந்த மறைமுகமான அருளை நாம் பெறுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதுல என்ன கேட்டா, அதுல நிறைய இருக்குது செய்திகள் சொல்வதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால 2 செய்திகளை மட்டும் நம்ம சொல்லிக் கொள்ளலாம். உறவுகளை நீங்க பேணி யார் உறவை பேணி வாழ்வதற்குரிய சொந்த பந்தங்களை நாம பேணி வாழ்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமா அவருடைய வாழ்நாளே மனிதன் 2 விஷயத்தை ஆசைப்படுறான் இல்லையா? ஒண்ணு இந்த உலகத்துல நீண்ட காலம் வாழணும், அல்லாஹ் நிச்சயமா அவருடைய வாழ்நாளை நீட்டித்து வழங்கும். 2வது அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தை விசாலமாக்கி கொடுப்பான், வாழ்க்கை செய்து கொடுப்பான். யாருக்கு? யார் தன்னுடைய உறவு முறைகளை சண்டை இல்லாம, சண்டை போட்டால் கூட என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய அண்ணன் தம்பி, என்னுடைய அக்கா தங்கச்சி, என்னுடைய மாமா மாமி என்று சொல்லி அவர்களுடைய உறவை யார் பேணி வாழ்வார்களோ அவர்களுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் பொருளாதாரத்தை வாழ்க்கை செய்வான் என்று என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தை பேராசையோடு யார் அடக்காம இருக்கிறார்களோ, ஹக்கீம் பின் ஹிசாம் என்று சொல்லக்கூடிய நபி தோழருக்கு கேட்கிறாங்க, அல்லாஹ் அப்படி போது எனக்கு பொருளாதாரத்தை கொடுங்க கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, மறுபடியும் கேட்கிறாங்க, மறுபடியும் ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. அப்ப கொடுத்துட்டு சொல்றாங்க, ஹக்கீமே இந்த பொருளாதாரம் பசுமையானது இனிமையானது ஆகும். யார் இந்த பொருளாதாரத்தை போதும் என்ற மனதோடு எடுத்துக் கொள்கிறார்களோ, அல்ஹம்துலில்லாஹ் இது போதும் யார் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்க்கிறார். யார் போது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு போது என்ற எண்ணத்தோடு யார் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் செய்வான், பரக்கத் செய்வான். யார் இதை பேராசையோடு இது காணாதே இன்னும் எனக்கு வேணும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, ஆதமுடைய மகனுக்கு ஒரு 6 நிறைய செல்வம் கொடுத்தாலும் இன்னொரு 6 இருந்தா நல்லா இருக்கும். அப்படிதான் மனிதனுடைய எண்ணம். மனிதன் பொருளாதாரத்துல பேராசை இருந்து கொண்டே இருக்கும். அப்படி பேராசை இல்லாம போதும் என்ற மனதோடு யார் எடுத்துக் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்வார். யார் பேராசைப்படுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை எடுத்துடுவான். எவ்வளவுதான் காசு சம்பாதிச்சாலும் அவருடைய தேவை பூர்த்தி ஆகாமல் போவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருளை பொருளாதாரத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய துவாக்கள் அன்றாடம் செய்யக்கூடிய துவாக்கள் நம்முடைய பொருளாதாரத்துல பரக்கத் செய்ய வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு என்னுடைய துவாவை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.